விஷ்ணம் கிச்சன் சார்பாக எல்லாருக்கும் இன்றைக்கி வணக்கம். இன்றைக்கி 2 அருமையான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது, இன்னொன்று வந்து உடல் எடையை குறைக்கிறது. உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு அருமையான விஷயம் இளநீர், இயற்கை தந்த ஒரு அருமையான வரப்பிரசாதம். இன்னொன்று வந்து உடல் எடையை குறைக்கிறது. இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளு தாங்க. இன்றைக்கி அந்த 2 பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இளநீரில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. செவ்விளநீர், பச்சை இளநீர், இந்த மஞ்சள் கலரில் இருக்கும் மஞ்சள் இளநீர், அப்புறம் ரத்த சிவப்பு இளநீர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து அதிகமாக விளையிறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி அந்த ஏரியா தான். அப்புறம் இந்த சைடு புதுக்கோட்டை சைடு, ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல விளையுது. ஆவரேஜாக எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஒரு வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா கூட பின்னாடி ஒரு தென்னை மரம் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ ரெகுலராக நீங்கள் வந்து இளநீ சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடல் உஷ்ணத்தை குறைக்கும். சில வந்து என் பாடி வந்து எப்போ பார்த்தாலும் ஹீட்டாகவே இருக்கும் சொல்லுவாங்க, எனக்கு ஹீட் பாடி அப்படிம்பாங்க. நார்மலாகவே பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும், கேட்டால் எனக்கு உடம்பு சூடாக இருக்கும் எப்போயுமே அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் அது உடம்பு சூட்டை வந்து தணிக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடிலாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். எதாக இருந்தாலும் பேக்கடு இது ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ இந்த உடல் சூட்டை மெயினாக பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இதில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த உடல் வந்து அதிகமாகிடும். உட்காந்து ஒரே இடத்துல வேலை செய்கிறது, அந்த பைல்ஸ் கூட ஈவன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கையில் அவங்க பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை மசாஜ் சென்டர் போகணும். இந்த மாதிரி நிறைய செலவுகள் வேஸ்ட்டாக பண்ணுவாங்க. இளநீ பார்த்திங்கன்னா கடையில் கூட ஈவன் ரோட்டு கடையில் கூட ஒரு 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கிது. வீட்டில் இருந்து குடிக்கிறவங்களாம் சரி, வாங்கி குடிக்கிறவங்களாம் சரி, ஹாஸ்பிட்டல் போய் 5000 10,000 செலவு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு இளநியை வாங்கி நம்ம குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் அந்த உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள், அந்த விந்தணு குறைபாடு, ஆண்மை குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெலாம் வந்து அது கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ரத்தத்தில் இருக்க நிறைய நச்சு பொருள்லாம் ரத்தத்தில் கலந்துருக்கும். அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக இளநீ குடித்தோம்னாவே சுத்தமாயிருங்க. அந்த இளநியிலேருந்து ஜெல் அப்படின்ற ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு விடுற மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இளநியை பற்றி. அதே மாதிரி நம்ம அடுத்தது இன்னொன்று பார்ப்போம், அந்த உடல் எடையை குறைக்கிறது கொள்ளு, அதை பற்றி பார்ப்போங்க. வாங்க அடுத்தது கொள்ளை பற்றி பார்ப்போம். கொள்ளு அப்படின்னு சொன்னோடனே என்ன எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். அது தேவையில்லாத நம்ம உடலில் இருக்க கழிவுகள், தேவையில்லாத கொழுப்பு, இது எல்லாமே வெளியேற்றி நம்ம உடம்பை பார்க்குறதுக்கு அழகாக ஸ்லிம்மாக இருக்க மாதிரி வச்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொள்ளு நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கைப்பிடி அளவு கொள்ளை எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னா சாப்பிட்லாங்க. சாப்பிட்டு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா அந்த வயிற்றில் இருக்க வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால அந்த வயிற்றில் இருக்க கொலஸ்ட்ரால், தேவையில்லாத கொழுப்பு, இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல இருக்க தங்கியிருக்க கொழுப்பு இது எல்லாமே வந்து கரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சு சாப்பிட்லாம். கொள்ளு துவையல், கொள்ளுப்பருப்பை துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். கொள்ளு வறுத்து சாப்பிடுவாங்க. கொள்ளை சும்மா வறுத்து அதை அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடல் எடையை கண்டிப்பாக குறையுங்க, ஸ்லிம்மாக இருக்குது. நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி போச்சுனாவே எல்லா வியாதியும் வர ஆரம்பிச்சிருங்க. அந்த எதிர்ப்பு சக்தி நம்ம இருக்கணும் அப்படின்னா அந்த கொள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கு. அதனால் இதை எடுத்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு காய்ச்சல், சளி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்தால் பெரிய பெரிய வியாதிகளும் வரதை தடுத்துரும் அறவே. ஏன் அப்படின்னா இதில் எல்லா சத்தும் இருக்குங்க. ஒரு சத்து 2 சத்து இல்லை. ஸோ எண்ணி சொல்ல முடியாது, இதை விரல் விட்டு என்ற அளவு கூட கிடையாது. எண்ணில் அடங்காத சத்துக்கள் இதில் நிறைய இருக்குது. அதனால் கொள்ளு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. கொள்ளு சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தில் இருக்க கற்கள், அந்த சின்ன சின்ன கற்கள்ல இருந்து கரைக்க முடியாத கற்கள், இது ரெகுலராக நீங்கள் கொள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுநீரில் இருக்க கற்கள் கரையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விந்தணு உற்பத்தி வந்து நம்ம பல மடங்கு பெருகுங்க கொள்ளு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. இது வந்து நிறைய எடுத்துக்கலாம், எப்படியோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம், துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம், கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்லாம், ஊற வச்சு சாப்பிட்லாம், முளைக்கட்டி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய வகையில் நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க. சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியுங்க. அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கவங்க கொள்ளு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்க்கரையோட அளவு வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுங்க. கரெக்டான அளவில் வச்சுக்கும் உடம்பு எப்பயுமே. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 15 டேஸ் நீங்கள் கொள்ளு எடுத்து பாருங்கள், உங்களுக்கே அந்த சர்க்கரையோட அளவு வந்து மெயின்டைன் ஆகிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொள்ளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு, ரொம்ப இந்த டாய்லெட் போகிறதுல ரொம்ப பெயினாக இருக்குது, வெளியில் போகவே முடியல, வலிக்குது, மூலம் மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொள்ளை நீங்கள் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க சாப்பாட்டில் அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாயிருங்க. அதே மாதிரி கண்களில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்களில் இந்த கண் வலி, கண் ரெடிஷாக இருக்கிறது, கண்ணில் இருந்து நீர் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, கண் வீக்கம் இருக்குது,
இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொள்ளு நீங்கள் சாப்பாட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்ணோட பிரச்சனை எப்பயுமே வராது. நீங்கள் நார்மலாக இருக்கையில் எடுத்துட்டால் கூட உங்களுக்கு எப்பயுமே வராது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்லேயோ இல்லை மொபைல்லையோ நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கிளியர் பண்ணி தரோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் இது சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.